ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ச் எபிக் ஸ்டுடியோ. இப்போ நம்ம சரியாக எங்கே இருக்கோம் அப்படின்னா மைசூரில் இருக்கோம். மைசூர்லேருந்து இப்போ நம்ம மைசூரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நேற்று நைட்டு நம்ம எப்படி வந்தோம்னு போன வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்தியமங்கலம் வழியாக வந்து நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. அது இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, மைசூரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பேலஸு 2-3 இடம் இருக்குது இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. சின்ன வயசுலேருந்து கேட்ட நிறைய என்ன சொல்லுவாங்க மித்து இருக்குது, மைசூர்னால் என்ன ஏது அப்படின்னு. அங்கே தான் வந்திருக்கோம். அது இல்லாமல் என்ன சொல்கிறது, இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மைசூரோடைய கிளைமேட்டே வேறு லெவலாக இருக்குது. ஒரு மழை பெய்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, சின்ன தூரல் விழுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக மைசூர் வந்தனால மைசூர் மசால் தோசை சாப்பிட போகிறோம். ஏன்னா மைசூர் வந்து மைசூர் மசால் தோசை சின்ன வயசுலேருந்து கேட்டு இருந்திருக்கோம். அதுக்கு நம்ம இந்த பின்னாடி உள்ள மயூரி அக்ரஹாரா அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஊர் தோசைக்கும் உங்கள் ஊர் தோசைக்கும் என்ன வித்தியாசம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம எல்லாத்தையும் கேட்டோம் இங்கே எங்கே தோசை மசால் தோசை ஃபேமஸ்ன்னு. நிறைய பேர் இந்த கடையை தான் சொன்னாங்க. மயிலாரி அக்ரஹாரா அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த மயிலாரியா அல்லது வேறு மயிலாரியான்னு எனக்கு தெரில. அப்போது இதுதான் உண்மையானதுன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க. பழைய இப்போ உள்ள சிஎம், இது ஒரு பழைய சிஎம் சித்தாராம் ஐயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. கடை பார்க்க சின்னதாக தான் இருக்குது, ஆனால் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது பிரபலமான கடை தானோ அப்படின்னு தோணுது. இதுதான் உண்மையாக இருக்குமோன்னு தோணுது. இவங்ககிட்ட மொத்தம் 3 ஐட்டம் தான். மசாலா தோசை, ப்ளைன் தோசை, இட்லி, அவ்வளோதான். இந்த 3 தான் கொடுக்காங்க இவங்க. டேபிளில் இலை போட்டு பார்த்துருப்பீங்க, இலைக்கு மேலே இலை போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் தேக்கு இலைக்கு மேலே வாழை இலையை போட்டு வச்சுருக்காங்க. அது கர்நாடகாவில் எல்லா இடத்துலையுமே அப்படி தான். தோசை வர கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னாங்க. அப்போ இட்லி வைங்க, அந்த கேப்பில் நம்ம இட்லி அடிக்கலான்னு சொல்லி இட்லி எப்படின்னு பார்த்தோம். இட்லி வச்சாங்க. இட்லிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கீ வச்சுட்டாங்க, வெண்ணெயை வச்சுட்டாங்க. வெண்ணெயை வச்சு இல்லாமல் வெண்ணெயோடு சேர்த்து இட்லியை தொடங்கும் போது உண்மையாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கு சட்னி, சாம்பார் தரல. 2 வகையான சட்னி மட்டும்தான் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் 3 வகையான சட்னி சாம்பார்லாம் கொடுப்பாங்க. இங்கே அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்காங்க. அந்த பட்டரை தொட்டு இந்த 2 வச்சு சாப்பிடும்போது உண்மையாக நல்லா தான் இருந்தது. இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடைன்னு நினைக்கிறேன். அதான் டைம் லிமிட்டேஷன்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. 3 ஐட்டம் தான் வர வைக்காங்க. இந்த நம்ம அவளோடுன்னு எதிர்பார்த்த நம்ம மசால் தோசை வந்தாச்சு. இந்த இதுக்காக தான் காத்திருந்தோம். சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம் மைசூர் மசால் தோசைன்னு. அதுக்கு மேலேயும் அதே மாதிரி பட்டர் வச்சுருந்தாங்க. சரி மசால் தோசையை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா சட்னி மட்டும்தான் வச்சுருந்தாங்க. என்னடா மைசூர் மசால் தோசை மசாலா இல்லை, வெறும் சட்னி, எந்த சட்னியை உள்ளே வச்சு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே இப்படி தான், இதை தான் மசால் தோசை சொல்லுவாங்க அப்படின்னாங்க. தூக்கி வாரி போட்டு என்னடா உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு கொடுப்பீங்கன்னு நினச்சா இதை கொடுத்துட்டீங்களான்னு. ஆனால் இதுதான் இங்கே ஃபேமஸாக அப்படிங்கும்போது நம்ம இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதில் வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஊர் தோசை தான். அது ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, டீப்பாக கொஞ்சம் பொரிய விட்றாங்க. அப்படிங்கும்போது இந்த கலருக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் உள்ள சட்னி வச்சு மெயினாக இவங்க எந்த கேம் ஆடுறாங்கன்னா வெண்ணெயை ஊற்றுறாங்க. வெண்ணெய் வந்து வேறு ஏதோ நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் நினைக்கிறேன். அந்த டேஸ்ட்டு வந்து இந்த தோசையவே தூக்கி விட்டுருது. நம்ம ஊரில் இருக்கிற தோசையை கொஞ்சம் தான் வேக வைப்பாங்க சொல்லப்போனால். இன்னும் கொஞ்சம் வேக வச்சுட்டாங்கன்னா தரப்போகிறாங்க, அவ்வளோதான். இந்த ஊரில் என்னென்னா நல்லா ஃபுல்லாகவே டீப்பாக வேக வைக்கிறதுனால நல்ல மொறுன்னு கிடைக்கி. அதில் நெய்யையும் ஊற்றும் போது இன்னும் நல்லா அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரு. மொத்தமே இந்த கடையில் 3 தான். மசால் தோசை, ப்ளைன் தோசை, இட்லி. மசால் தோசையும் ப்ளைன் தோசையும் ஒரே ரேட்டு தான். ஏன்னா 2மே ஒரே தான். ஒரு சட்னியை மட்டும் தான் தடவுறாங்க உள்ள, அவ்வளோதான். எத்தனை வருஷத்தில் வச்சுருக்கீங்க? 60 இயர்ஸ். பட எல்லா லீடரும் வந்துட்டு போயிருக்காங்களா? தேங்க்யூ. நல்ல டேஸ்ட். ஓகேண்ணா. ஓகே, ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டு, உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதை விட முக்கியம் என்னென்னா இங்கே இது ஒரு அத்தன்டிக் கடை அப்படிங்கும்போது இதில் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குது. இதை விட நிறைய பேர் சொல்லுவாங்க ராமேஸ்வரம் கஃபேயில் போனால் நல்லா கிடைக்குமாங்க. அங்கே ரேட் உண்மையாகவே தலைக்கு மேலே இருக்கும், நல்ல ரேட்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து மைசூர் மசால் தோசைன்னு கேட்டே இருக்கும். நல்ல ஒரு அத்தன்டிக்கான கடையில் சாப்பிட்டாச்சு. மைசூர் மசால் தோசையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம டிக் அடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக மைசூர் பேலஸ் தான் வந்திருக்கோம். அதை தொடர்ந்து அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.